எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இந்த மசாலா பால் அப்படிம்போம், பாதாம் பால் அப்படின்னு சொல்லலாம். 10 நிமிஷத்தில் பாலை ரொம்ப நேரம்லாம் குறுக விடாமல், அதே சமயத்தில் நல்லா திக்காகவும் பாதாம் பருப்புலாம் போட்டு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லா சுட சுட இந்த மசாலா பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாதாம் பருப்பும் பாலையும் சேர்த்து கொடுக்கறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. காஃபி டீன்னு நம்ம வர கெஸ்ட்டு கொடுக்காம சட்டுன்னு இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பாதாம் பால் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாதாம் பால் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மசாலா பால் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு 1/2 லிட்டரும், ஒரு 15 பாதாம் பருப்பு ஊற வச்சுக்கணும். ஒன்று வெந்நீர்லையோ பச்சை தண்ணியில்னா அதிக நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த 1/2 லிட்டர் பேக்கெட் பாலை நான் என்ன பண்ண போகிறேன், அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த 1/2 லிட்டர் பாலை நம்ம காய்ச்சிக்கணும். பொதுவாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பாலாடை சேர்த்து இந்த பாதாம் பால்லாம் குடிக்கிறதுக்கு சில பேருக்கு பிடிக்காதனால பாலாடை சேராமல் கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம இந்த ஊற வச்ச பாதாம் பருப்புலேருந்து தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துப்போம். இதை மிக்சியில் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால் காய்ச்சின்னு இருக்கோம் பார்த்தீங்களா, இது சுண்ட காய்ச்சணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் 1/2 லிட்டர் பால்லே கிட்டத்தட்ட நல்லா திக்காக ஒரு பாலும் கொண்டு வரணும். அதே சமயத்தில் ஒரு 7-8 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ண போகிறேன், சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த பாதாம் மில்க் செஞ்சுடலாம். அதுக்கு மில்க் பவுடர் அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மில்க் பவுடரும் சேர்த்து அரைக்கிறப்ப பாலும் நல்லா திக்னஸ் கொடுத்துரும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இது கூட நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா லைட் எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வேண்டான்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், அந்த பாதாம் பருப்பு, மில்க் பவுடர், கொஞ்சம் தண்ணி விட்டு குங்குமப்பூ சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன். அரைச்சின்னு வந்து நல்லா கிளற அந்த குங்குமப்பூ நல்லா பாலில் கரைஞ்சி நல்ல ஒரு எல்லோயிஷ் கிடைக்கும். ஆனால் குங்குமப்பூ எப்போதுமே கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருமே இதை வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. இந்த பாதாம் மில்க் பண்ணுறப்ப நீங்கள் தாராளமாக கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் பருப்பு, மில்க் பவுடர் அரைச்ச அந்த விழுது பாருங்கள், கொதிக்க கொதிக்க நல்லா அந்த குங்குமப்பூவுடைய நிறமும் அந்த பாலில் சேர்ந்துருக்கு. கடைகளில் எந்த நிறத்தில் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் கடைகளில் யாருமே குங்குமப்பூ சேர்க்கறதில்ல. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சாச்சு. இப்போ அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கரை சேர்க்கணும், ஏலக்காய் பொடி சேர்க்கணும். சர்க்கரை சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கல்கண்டை பொடி பண்ணி சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தாராளமாக நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை பவுடர் ஜாகரின் அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது பால். அதுவும் இந்த மாதிரி பாதாம் பருப்பு, குங்குமப்பூலாம் சேர்த்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்கள். ஆடி வெள்ளி, தை வெள்ளிக்கெலாம் நம்ம சஹஸ்ரநாமம்லாம் படிக்கிறப்ப ஒரு பாயசம், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி பால் கூட நெய்வேத்தியம் பண்ணலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஒரு 150 எம்எல் கப்பில் நம்ம பால் கொடுத்தோம்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 6 பேர் தாராளமாக குடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம பாதாம் பருப்பு, மில்க் பவுடரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி நான் போட்டதுனால உங்களுக்கு நல்லாவே ஒரு 200 எம்எல் கூட கிடச்சிருக்கு பால். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மசாலா பாலுக்கு கண்டிப்பாக சாரப்பருப்பு போட்டால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்பயும் அங்கங்கே க்ரன்ச்சியாக கிடைக்கும். இது சிரோஞ்சி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் நேம் இருக்குது. இந்த ரெசிப்பியை நான் பாதாம் பால்னு சொல்லாமல் மசாலா பால்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி என்னுடைய நேட்டிவ். திருச்சி அப்படின்னாலே ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில்லேருந்து தெப்பக்குளம் நடுவில் என்எஸ்பி ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. திருச்சியில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலே அந்த ரோடு தான் ரொம்ப ஃபேமஸ். அங்கே 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா பால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்கு உட்கார இடம் இல்லைனா கூட வெளியே நின்னுண்டே எல்லாருமே டவரா டம்ளரில் இந்த மசாலா பால் குடிப்பாங்க. நல்லா அந்த பால் ஏடு கூட எல்லோயிஷ்ஷாக இருக்கும். நிறைய முந்திரி பருப்பு போட்டிருப்பாங்க. டவரா டம்ளரில் அந்த மசாலா பாலோட ஒரு ஸ்பூனும் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அந்த பாலை குடிச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 முந்திரி பருப்பும் இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக. அதனால என்னுடைய பழைய நினைவுகள உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசாலா பால் ரெசிபி போடுறேன். நீங்களும் திருச்சியில இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மசாலா பால் சாப்பிட்டுருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய அந்த நினைவுகள எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே சூடான இந்த மசாலா பால் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.